இன்னைக்கு பண்ண போகிறது ஒரு காமனான வாங்கி பாத் பிசிபெல்லா பாத்துக்கு தேவையான மசாலா பொடி. அதுக்கு ஒரு பிடி அளவுக்கு, ஒரு கைப்பிடி அளவுக்கு கடலைப்பருப்பு, ஒரு கைப்பிடி அளவுக்கு உளுந்து, ஒரு 2 ஸ்பூனுக்கு வெந்தயம், 2 ஸ்பூனுக்கு ஜீரகம், 2 டீஸ்பூனுக்கு பெப்பர் மிளகு எடுத்துக்கணும். இதில் 2 பட்டை எடுத்து சின்ன சின்னதாக உடச்சி வச்சுக்கணும். 10 கிராம்பு. இது வேடிகை மிளகான்னு சொல்லுவாங்க, ரெட் கலர் சில்லிஸ், இந்த மாதிரி ட்ரையாக இருக்கும். இது வந்து ஒரு 35 மிளகாய் கிட்ட இருக்குது. இதில் ஒரு பிடி அளவுக்கு இது தனியா. கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு காஞ்சப்புறம் இதில் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். சிம்மில் இருக்கட்டும் ஸ்டவ்வு. ஒவ்வொன்றா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ரொம்ப டார்க்காக ஆகிடாமல் ஒரு பொன்னிறமாக ஒரு லைட் ஸ்மெல் வர அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இன்னும் 2 செகண்ட்ஸில் எடுத்துடலாம். கலர் மட்டும் கொஞ்சம் கோல்டன் கலருக்கு சேஞ்ச் ஆகட்டும். கடலைப்பருப்பு வரப்பட்டுடுச்சு, வாசனை வருது. இப்போ இதை எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு உளுந்து வறுத்தரலாம். அதே தவாவில் நம்ம உளுந்தை போட்டு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த உளுந்தை நல்லா சகக்கிற மாதிரி வறுத்துக்கணும். உளுந்து ஸ்மெல் வரணும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். அடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் இருக்கு இல்லையா, வெந்தயத்தை அதே மாதிரி சகக்கிற மாதிரி ஸ்மெல் வர்ற அளவு, கரிஞ்சிடக்கூடாது, ஸ்மெல் வர்ற அளவு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இது கரெக்டாக வறுபட்டுடுச்சு, ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு. எடுத்துடலாம், கருகிடக்கூடாது. நெக்ஸ்ட்டு மிளகு 1 ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், ரெண்டையுமே அதே மாதிரி வறுத்துட்டு சகக்கிற அளவு வறுத்துட்டு எடுத்து அதையும் சேர்த்துடலாம். இப்போ நம்ம மிளகு ஜீரகம் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கோம். கருகாமல் கலர் சேஞ்ச் ஆன போதும் ஸ்மெல் வந்தோன்னு எடுத்து போட்டுடலாம். மிளகு ஜீரகம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்துட்டு அடுத்தது பட்டை லவங்கம் போட்டு அதே மாதிரி வறுத்தரலாம். இப்போ நம்ம போடுறது 2 பட்டை உடைச்சது, 8 கிராம்பு, பட்டை கிராம்பு வறுபட்டுட்டு இருக்கு. பட்டை கிராம்பு வெடிக்க ஆரம்பிச்சோன்னு எடுத்துடலாம். வறுபட்டுடுச்சு. அடுத்தது ஒரு பிடி கையளவுக்கு இருக்கிற தனியா, முழு தனியா, இதையும் நல்ல கோல்டன் ப்ரௌனுக்கு சேஞ்ச் ஆனோன்னு நம்ம எடுத்துடலாம். வாசனை வர வரையும் வறுத்துட்டு எடுத்துடலாம். எதுவுமே கருகக்கூடாது. கருகுனா ஸ்மெல் வந்து சேஞ்ச் ஆகிடும், வாசனை சேஞ்ச் ஆகிடும். தனியாக வறுபட்டுடுச்சு. இதை எடுத்துடலாம். வேடிகை மிளகாய் ஒரு 25, அதையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நார்மல் மிளகாய் கூட யூஸ் பண்ணலாம். இது ஆனால் நல்லாயிருக்கும், அதுக்கு டேஸ்ட்டும் சரி, கலர் நல்லா கொடுக்கும். இதில் ஒரு 25 மிளகாய் இருக்கும். இது மீடியம் காரம் தான். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் ஜாஸ்தி வேணும்னா ஒரு 30 இல்லை 35 மிளகாய் சேர்த்துக்கலாம். அது உங்கள் காரத்தோட பொறுத்தது. இது மீடியமாக இருக்கும். இதை எடுத்து புட்டோன்னா நல்லா உடையிற அளவுக்கு இருக்கணும், முறுமுறுன்னு. அப்போ தான் மிக்சியில் போட்டால் நல்லா பொடியாகும். அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கிட்டால் போதும். எல்லா பொருளும் ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா கொரன்னு அரைச்சி
எடுத்து ஒரு ஏர்டைட் பாக்ஸில் வச்சுக்கிட்டோன்னா நமக்கு எப்போ தேவையோ அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பவுடர் வாங்கி பாத்துக்கும் பிஸ்பெல்லா பாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். தேங்க்யூ.